சங்கீதம் 81 சங்கீதம் 8 வசனத்தில் போடுறது, என் ஜனமே கேள், உனக்கு சாட்சி சொல்வேன், இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறாரு தாவீது. உனக்கு வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்க வேண்டாம் அப்படின்னு வேதம் கூறுகிறது. அதனால் தேவனாய் கர்த்தர் வானத்தை பூமி படைத்தவர். அவர்கிட்ட உங்களுடைய கவலைகள்லாம் வைக்கும்போது அவர் எல்லாவற்றையும் நினைச்சு உங்களுக்கு விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படி சமூகத்துக்கு நீங்கள் வந்துடுங்க. தேவ சமூகத்தில் நீங்கள் என்ன செஞ்சுருங்க, தாழ்த்திடுங்க. ஆண்டவரே எனக்கு உண்மையெல்லாம் வேறு ஒருவர் இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்குறதுக்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர்கிட்ட திரளான மீட்பு இருக்குது, ரட்சிப்பு இருக்குது. அவர் எல்லாவற்றிலேருந்து விடுதலை கொடுக்குற இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அதனால் அந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்க. அவர்கிட்ட கேளுங்க. எங்களோட ஒரு 7 வசனம் போட்டிருக்கு, 81:7. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். நெருக்கத்திலே நீ என்னை கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன் அப்படின்றப்போ எவ்வளோ நெருக்கத்தின் மத்தியிலையும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது, ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது ஆண்டவர் நம்மளை தப்பு வைக்கிற தேவனாக இருக்கிறாரு. அது மாத்திரம் அவர் நம்மளை சோதித்து அறிகிற தேவனாக இருக்கிறார். அதே வசனத்தில் கடைசியில் போட்டிருக்கு, சோதித்து அறிகிற தேவன். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொரு நாளும் அவர் இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியாது. இயேசு கிறிஸ்து இருந்தால் தான் நம்ம உயிர் வாழ முடியும். அவர் தான் நம்மளை உண்டாக்கின தேவனே. இந்த பூமியில் நம்மளை கொண்டு நிறுத்தியிருக்கிறாருன்னா அவருடைய கிருபை. இதனால் வரைக்கும் நம்ம ஜீவனோடு இருக்கிறது பெரிய கிருபை, ஆண்டுடைய கிருபை தான். அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நம்மளை நம்ம அவர் நெருக்கத்தில் அவர் நோக்கி கூப்பிடும்போது ஒரு பெரிய விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். அதில் கடைசி வசனம் போட்டிருக்கு, அப்படி கூப்பிட்டு அவர் நம்மளை பாதுகாக்கும் போது உச்சிதமான கோதுமையினால் உன்னை என்ன செய்ய திருப்தி ஆக்குவேன். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையை தேடினால் உன்னை திருப்தியாக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ கூப்பிடும்போது நம்ம எவ்வளோ வறுமையில் இருந்தாலும் சரிதான், எவ்வளோ கண்ணீரில் இருக்கலாம், ஆண்டு அந்த காரியத்தை தலைகீழ மாற்றுவார். மாற்றி நம்மளுக்கு உச்சிதமான கோதுமையினால் நம்மளுக்கு போஷிக்க ஆரம்பிச்சுவார். இன்றைக்கி நமக்கு இவ்வளோ சாப்பாடு கூட வழி இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படலாம். ஏன்னா இப்படி இருக்குது, நாளைய தினத்தில் கூட நான் எப்படி இருக்க போகிறேன், எனக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறது உச்சிதமான பொறுமையாக உன்னை திருப்தி ஆக்குவேன் அப்படின்னு. அப்போ நீங்கள் சொல்லி கூட கேட்கலாம், என்னை உச்சிதமான பொறுமையாக திருப்தி ஆக்குவேன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா, உச்சிதமான பொறுமையாக என்னை திருப்தி ஆக்குங்க ஏசப்பா. ஆண்டவரே சொல்லுங்கள், கண்மனை தேடினால் என்னை நினச்சிங்க திருப்தி ஆக்குங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கேட்டுகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளை அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால நம்மளை திருப்தி ஆக்குறது எவ்வளோ இருக்கிற நெருக்கத்தில் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் சத்தத்துக்கு என்ன செய்ய கேளுங்க. ஒரு 7 வசனம் போட்டு 8 வசனத்தில், என் ஜனமே கேள்வி, உனக்கு சாட்சி சொல்வேன், இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தா நலமாக இருக்கும். அப்படிப்பட்ட கிருபைகளை கற்று தந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.